காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு இது தலைமுறையாக ஒரு தலைபட்சமாக செயல்பட்டுருக்கிறாங்க. நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேற்று நைட்டு நான் ஆவடி கமிஷனர் திரு சங்கர் சார் அவர்களுக்கு நான் வந்து மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்கிறேன். காலையில் நான் வீட்டிலேருந்து வரும்போதே நான் ஒரு மெயில் போட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்றதுக்காக. இதில் மேபி எனக்கு தெரியல, உண்மையாகவே அமர் அவர்கள் வந்து இதில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகி எதாவது பண்ணாரா அப்படின்னு தெரியல. ஆனால் உண்மையாகவே அவருடைய தலையீடு இதில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் காவல்துறை அதிகாரிகள் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கலாம். அதாவது சூர்யா, இப்போது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து பாவம், அவர் வந்து ஊராக போய் பாத யாத்திரை போய் நடந்து அந்த கட்சியை வந்து இன்னும் வலிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாவம் இங்கேயும் அங்கேயும் வந்து அவர் அலையிறாரு அப்படின்றது வந்து நமக்கு நல்லா தெரியுது. கட்சியும் வந்து நல்லா க்ரோத் ஆகுது. இந்த மாதிரி பொம்பளை பொறுக்கிகளால் அந்த கட்சியுடைய பெயர் வந்து கெட்டு போகுது அப்படின்றது தான் வந்து 100% உண்மை. நான் என்ன சொல்கிறேன்னா, நாராயணன் திருப்பதி வந்து இதில் ஒரு தலைபட்சமாக வந்து செயல்பட்டுருக்கிறாரு இந்த பொம்பளை பொறுக்கி செந்தில் விஷயத்தில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி, அதாவது பாஜகவுடைய ஒரு முக்கிய நிர்வாகி, அவர் வந்து கைதாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரவுது. அதனுடைய விவரம் என்ன அப்படின்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம கூட பிரதீப் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். வாங்க பிரதீப். சொல்லுங்கள் சூர்யா. இதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி பாஜகவுடைய முக்கிய நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி கைதாக போகிறாருன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக செய்தி? அது என்ன விவரம்? அது தெளிவாக சொல்லிடுங்க. ரீசெண்டாக வந்து பிரதமர் மோடி அவர்கள் சென்னை வந்தார், சரிங்களா? அந்த நேரத்தில் வந்து கூட்டம் வந்து ஆள் சேர்ப்பதற்காக பாஜகவின் முக்கிய நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் 50,000 ரூபாய் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து கொடுத்துட்டு நீங்கள் ஆளை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கம்ப்ளைண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை போய் அப்படின்றது நமக்கு தெரியல. சொன்ன மாதிரி அந்த லேடி வந்து ஆளை வந்து கூட்டிகிட்டு வரல. அதனால் பாஜகவின் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களின் டிரைவர் வந்து சம்மந்தப்பட்ட அந்த லேடி வீட்டுக்கு போயிட்டு கூட வேறு சில ஆட்களை கூட்டிகிட்டு போயிட்டு ரவுடிங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அந்த லேடியை அடித்து மண்டையை உடச்சிட்டாரு அப்படின்றது தான் வந்து இவங்க கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அந்த லேடி அன்னைக்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அடி வாங்கின லேடி பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன ரீசனாக சொல்கிறாங்கன்னா, எனக்கு பயமாக இருந்தது, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு எதாவது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு உண்மை போய் அப்படின்றது தெரில. உண்மையாகவே அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் இதில் சம்மந்தப்பட்டு இருந்தால் நிச்சயமாக காவல்துறை அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கட்டும். அதிலலாம் வந்து யாரும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் கம்ப்ளைண்ட்டில் அந்த லேடி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுடைய டிரைவர் வந்து உன்னை அமர் பிரசாத் ரெட்டி தான் அடிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை அடித்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லியிருக்கிறாங்க. அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் ஃபோன் பண்ணி மிரட்டினாரா அப்படின்றதுலாம் வந்து நமக்கு எதுவும் தெரியல. இல்லை இவங்களாம் வந்து அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை ஃப்ரேம் பண்ணி இந்த ஒரு விஷயத்தில் எடுத்துகிட்டு வராங்களா அப்படின்றதும் நமக்கு தெரியல. ஏன்னா சமீபத்தில் தான் அவரும் வந்து சிறையிலிருந்து வெளியில் வந்தார். தொடர்ந்து பல வழக்குகள் அவரை போட்டு இங்கே ஒரு வாரண்ட் அங்கே ஒரு வாரண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இங்கேருந்து அந்த ஊருக்கு கூப்பிட்டு போகிறது, அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப அலைய விட்டாங்க அவரை. திரும்பவும் வெளியில் வந்து தொடர்ந்து இந்த அரசை வந்து மேலும் மேலும் அவர் வந்து மிக பயங்கரமாக ஒரு விமர்சனங்களை வந்து அவரும் வச்சுட்டு வராரு. எதுக்காக, அந்த ஒரு காரணத்துக்காக இப்போ மீண்டும் பழி வாங்குறாங்களா அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்கணும். ஆனால் இதில் உண்மையாகவே அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் சம்மந்தப்பட்டு இருந்தால் நிச்சயம் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கட்டும். நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொரு ஞாபகமும் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி பெண்ணுக்கு வந்து அநீதி நடந்த மாதிரி இதே பிஜேபியிலேருந்து இன்னொரு பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. அது சம்மந்தப்பட்ட உங்களை கூட தேடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன ஆச்சு, அந்த கேஸ் என்ன ஆச்சு? அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வளர்மதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் நிர்வாகி, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டி பார்லர் அதெல்லாம் வந்து நடத்திட்டு வராங்க போல். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு பியூட்டி பார்லர் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்குமார், அப்புறம் பொன் பாஸ்கர், அப்புறம் முத்துராஜ். இல்லை செந்தில்குமார் அப்படின்றவர் வந்து திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் மாவட்ட தலைவர், பொன் பாஸ்கர் அவர் வந்து மாவட்ட பொதுச் செயலாளர், முத்துராஜ் அப்படின்றவர் வந்து மாவட்ட துணைத் தலைவர். இவங்க 3 பேருமே வந்து முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள், சரிங்களா? இவங்க 3 பேர்கிட்ட வந்து காசு கொடுத்துருக்குறாங்க. காசு கொடுத்த உடனே அவங்க வந்து பியூட்டி பார்லரை வச்சு தரல, எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் தான் இந்த லேடிக்கு தெரியுது இவங்க வந்து நம்ம ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணலி புதுநகர் காவல் நிலையத்தில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அரசு தொடர்பு பிரிவு மாநில தலைவர் பாஸ்கர் அவர்கள் உள்ளே வராரு. இந்த இஷ்யூவில் உள்ளே வந்து இந்த சம்மந்தப்பட்ட இந்த லேடிக்கு ஃபோன் போட்டு மிரட்டி இருக்கிறாரு. இந்த மாதிரி
நீ எப்படி வந்து நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், நாங்களே அதுக்கு இருக்கிறோம் கட்சியில், நாங்கள் பேசி முடிச்சு தரோம் அப்படின்னு உடனே இந்த அம்மா சரி அரசு தொடர்பு பிரிவுடைய மாநில தலைவர் பாஸ்கர் ஜியே நம்மக்கிட்ட பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்க ஸ்டேஷன்லேருந்து வெளில வராங்க. அது இல்லாமல் இந்த அம்மா வந்து மிரட்டியாக இருக்கிறாங்க, நீ எப்படி நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், நான் உன்னை இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் அப்படின்னு உடனே இவங்களும் பயந்து வெளில வந்துட்டாங்க. எந்த ஒரு ஆள் சப்போர்ட் எதுவும் கிடையாது அந்த அம்மாவுக்கு அப்போது. பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதம் ஆயிருக்கு, இவங்களுக்கு பணமும் வரல எதுவும் வரல. இந்த பொன் பாஸ்கரும் இந்த செந்திலும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுங்களை விட்டு மிரட்டுறது, இதை பண்ணுறது அதை பண்ணுறது, இந்த லேடிக்கு நைட்டில் ஃபோன் போட்டு அன்வான்டாக பேசுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. அப்புறம் ரீசெண்டாக அந்த அம்மா வந்து ஆவடி கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு புகார் கொடுத்து சம்மந்தப்பட்ட நபர்கள் மீதுலாம் வந்து இப்போ எஃப்ஐஆர் போட்டாங்க. இதில் பாஸ்கர் அவர்களையும் வந்து உள்ளே சேர்த்துட்டாங்க. அந்த மனுஷன் வந்து ஏதோ பஞ்சாயத்து பண்ணணுன்னு நடுவில் போனார் போல், அவரே வந்து நீ என்ன நடுவில் வர, நீ வண்டியில் ஏறு அப்படின்ற மாதிரி அவரும் வண்டியில் ஏற்றிட்டாங்க. இப்போ அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. எல்லாருமே இப்போ அப்ஸ்காண்டாக இருக்கிறாங்க. பாஸ்கர்ன்றவர் மட்டும் இது எடுத்துருக்கிறார், ஏபி எடுத்துட்டார் அவர் மட்டும். மீதி எல்லாருக்குமே வந்து பெயில் போட்டிருக்கிறாங்க போல். அப்படியே தள்ளி போகுது டேட்டு. இன்றைக்கி நேற்று கூட விசாரணைக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ மீண்டும் ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் ஏதோ டேட்டு தள்ளி வச்சுருக்கிறாங்க போல். பெயில் கிடைக்காது சூர்யா அவங்களுக்கு. இதில் இந்த பாஸ்கர்ன்ற ஒரு அட்வான்ஸ் பெயிலேருந்து அதை எதிர்த்து ஏதோ மறுபடியும் ஒரு மனு போட போகிறாங்கன்ற மாதிரியான செய்திகள் வந்துச்சு. பெயில் கேன்சலேஷன் போடுற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன் நான். அது செய்திகளை தான் வந்துன்னா அதையும் நம்ம சொல்லுவோம் நம்ம. எனக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பாஜக பிரமுகர் மீது கிட்டத்தட்ட 2 பேருக்குமே வந்து அதே செக்ஷன் தான் போட்டிருக்கிறாங்க. என்ன இந்த அம்மாவுக்கு வந்து அடிச்சு தலையை உடச்சிருக்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு அது நடக்கலை அவ்வளோதான், சரிங்களா? ஆனால் கிட்டத்தட்ட இவங்களுக்கும் உமன் ஹராஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அந்த வளர்மதி அப்படின்ற லேடிக்கும் வந்து உமன் ஹராஸ்மெண்ட் போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எஃப்ஐஆர் போட்டு 3 வாரத்துக்கு மேலே ஆகுது. இன்னுமே வந்து செந்தில்குமார் அப்படின்ற நபர் வந்து தலைமறைவாகவே தான் சுற்றிட்டு இருக்கிறாரு. ஆனால் கட்சி மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறாரு. ஃபோனில் வந்து அப்படியே ஆன்லைன் ஜூம் மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து அதாவது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவர் இது தலைமறைவாக ஒரு தலைபட்சமாக செயல்பட்டுருக்கிறாங்க. நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேற்று நைட்டு நான் ஆவடி கமிஷனர் திரு சங்கர் சார் அவர்களுக்கு நான் வந்து மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்கிறேன். காலையில் நான் வீட்டிலேருந்து வரும்போதே நான் ஒரு மெயில் போட்டு தான் வந்திருக்கிறேன், நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதில் உண்மையாகவே காவல் ஆய்வாளர் அவர்கள் தான் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்திட்டு வராரு. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, சம்மந்தப்பட்ட நபர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் அப்படின்றனால கொஞ்சம் ஒரு அரசியல் செல்வாக்கை வந்து இப்போ அவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக காவல் ஆய்வாளர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறாரு. இப்போ கமிஷனர் வரைக்கும் தகவல் எடுத்துகிட்டு போயாச்சு, பார்த்துருவோம் என்ன நடக்குது அப்படின்ற. அதே மாதிரி இந்த அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுடைய இந்த பிரச்சனையிலையுமே காவல்துறை எப்படி செயல்படுது? அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் மீது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் ஆல்ரெடி பயங்கர கடுப்பில் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக இதில் மேபி எனக்கு தெரியல, உண்மையாகவே அமர் அவர்கள் வந்து இதில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகி எதாவது பண்ணாரா அப்படின்னு தெரியல. ஆனால் உண்மையாகவே அவருடைய தலையீடு இதில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் காவல்துறை அதிகாரிகள் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கலாம். அந்த அவங்க வந்து செந்தில்குமார்ன்றவர் வந்து தலைமறைவாக இருக்கான்ற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். அப்ஸ்காண்டிங்கில் இருக்காருன்னா அவர் எங்கே இருக்கார், எத்தனை நாள் அப்படி தலைமறைவாக இருக்காருன்றது தெரியுமா? அதாவது சூர்யா, இப்போது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து பாவம், அவர் வந்து ஊராக போய் பாத யாத்திரை போய் நடந்து அந்த கட்சியை வந்து இன்னும் வலிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாவம் இங்கேயும் அங்கேயும் வந்து அவர் அலையிறாரு அப்படின்றது வந்து நமக்கு நல்லா தெரியுது. கட்சியும் வந்து நல்லா க்ரோத் ஆகுது. இந்த மாதிரி பொம்பளை பொறுக்கிகளால் அந்த கட்சியுடைய பெயர் வந்து கெட்டு போகுது அப்படின்றது தான் வந்து 100% உண்மை. எதற்கு இது வரைக்கும் இவனுங்க மேலெலாம் வந்து நடவடிக்கை எடுக்காமல் அவர் வச்சிருக்கிறாரு அப்படின்றது தெரில. இன்னுமே போஸ்டிங்லேருந்து தூக்கலங்க இந்த பொம்பளை பொறுக்கிய. அண்ணாமலையோடைய கவனத்துக்கு இந்த பார்வை இது எப்படி பேய் தானே இருக்கும். அண்ணாமலை போயிருக்கு ஆனால் நடவடிக்கை எடுக்கல, ஆனால் எடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஆட்கள்லாம் கட்சியில் வச்சுட்டு இருக்கக்கூடாதுங்க, இவங்களுக்கு தாங்க அசிங்கம் அது. இந்த செந்தில் வந்து உங்களுக்கு எத்தனை ஓட்டு வாங்கி கொடுத்துருவான் அப்படி. எதுக்கு நீங்கள் அவனுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் தரீங்க கட்சியில்? அந்த லேடிக்கிட்டேருந்து ஏதோ காசு வாங்கியிருக்கிறாங்க போல், இல்லை அந்த காசு யாராவது வாங்கினாங்களா மாநில நிர்வாகிங்க? அப்போ எதுக்கு இன்னும் நீங்கள் பொறுப்புலேருந்து எடுக்காமல் வச்சுருக்கிறீங்க? சம்மந்தப்பட்ட ஒரு லேடிக்கு வந்து நீங்கள் நியாயமான முறையில் ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னா அந்த பொம்பளை பொறுக்கி செந்தியில் வந்து நீங்கள் கட்சியிலேருந்து நீக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு கருத்து. ஒருவேளை வந்து கட்சி நிர்வாகிகள் வந்து டக்குன்னு எந்த ஒரு விசாரணை இல்லாமல் டக்குன்னு தூக்கக்கூடாது. ஏங்க, விசாரணை கமிட்டிக்கு வந்து நாராயணன் திருப்பதி அவர் தலைமையில் வந்து ஒரு விசாரணை கமிட்டி போட்டாங்க. விசாரணை வந்து எப்படி நடத்தணும்? சம்மந்தப்பட்ட லேடியும் கூப்பிட்டு கேட்கணும்ல. என்ன கூப்பிட்டு கேட்டார் அவர்? ஒன்றுமே கேட்கல.
இவங்க என்ன விசாரிச்சாங்க அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் வந்து எனக்கு வந்தது. அந்த டாக்குமெண்ட்டை நான் பார்த்தேன். கம்ப்ளீட்டாக அதில் ஒரே ஒரு நபரை டார்கெட் பண்ணி இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு நபரை தான் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணுறாங்க. அந்த நபருடைய பெயரை வந்து நான் இங்கே குறிப்பிட விரும்பலை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நாராயணன் திருப்பதி வந்து இதில் ஒருதலைபட்சமாக வந்து செயல்பட்டுருக்கிறாரு இந்த பொம்பளை பொறுக்கி செந்தில் விஷயத்தில். இல்லை இப்படி இந்த அறிக்கையை வந்து ஒரு அண்ணாமலை கிட்ட கொடுக்கும்போது வந்து ஒரு தலைபட்சமாக செயல்பட்டுருக்காரா இல்லையான்றது அவரால் கண்டுபிடிக்க முடியாது. ஏங்க அவர் பாத யாத்திரைக்கு இங்கே அங்கேயும் சுற்றிட்டு இருக்கிறாருங்க. அதெல்லாம் விட்டு வந்து இந்த பொம்பளை பொறுக்கிங்க பின்னாடி சுற்றுறதாங்க வேலை அவருக்கு. ரொம்ப நன்றி. நன்றி.